எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து கிரேப்ஸ் வைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கோசரம் நம்ம ஜெப்டோல ஆர்டர் பண்ணி ஒரு 2 kg கிரேப்ஸ் போல வாங்கியாச்சு. இது வந்து ஆல்ரெடி ஊர்ல நம்ம வாங்கிட்டு வந்தது. ஸோ அதுவும் இருக்கு. நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 3 kg கிரேப்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலா 3 லிட்டர்ஸ் தண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம எவ்வளவு kg கிரேப்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா அவ்வளவு லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றி இந்த 500 ml கிளாஸில் நம்ம 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா நம்ம 3 kg கிரேப்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ 3 லிட்டர்ஸ் வாட்டர். கிரேப்ஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் தண்ணியோடு சேர்த்து. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம பானையில் ஊற்ற போகிறோம். எத்து மொத்தமாக ஊற்றிட்டேன். இப்போ பார்த்த மாதிரி கிரேப் ஜூஸ் 2 கிளாஸு, ஈஸ்ட்டு, அப்புறம் முழு கோதுமை, அப்புறம் வந்து சுகர் இப்படி சேர்த்துட்டு லேயராகவும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லையா இது மொத்தமாக கொட்டிட்டு ஈஸ்டெல்லாம் சேர்த்துட்டு சுகரெல்லாம் சேர்த்துட்டு கோதுமெல்லாம் சேர்த்துட்டு ஒட்டுக்கா மிக்ஸ் கூட பண்ணி கூட நீங்கள் இதை ஒரு 3 மாதம் எடுத்து வச்சா நல்ல ஒயின் கிடைக்கும். இதில் வந்து நம்ம 3 kg திராட்சை, 3 லிட்டர் தண்ணி, ஒரு 25 கிராம் ஈஸ்ட், 1/2 kg போல் கோதுமை, 1.5 கிலோ போல் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதே ரேஷியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நாங்கள் இது ஒரு 3 மாதம் தாங்க கழிச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு இல்லாட்டி நியூ இயருக்கு 7 டேஸ்லேயே ஓப்பன் பண்ணி குடிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.